வணக்கம் மாஸ்டர்ஸ். பரிபூரண ஆரோக்கியத்திற்கு 12 ஆன்மீக மாத்திரைகள். இந்த புத்தகத்தோட ஞானத்தை இப்ப நாம பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். இந்த அற்புதமான புத்தக ஞானத்தை நமக்கெல்லாம் அளிச்ச டாக்டர் ஜி.கே. சார் அவர்களுக்கு இந்த நேரத்துல நம்ம நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். நாம இந்த புத்தகத்துல இப்போ 10வது ஆன்மீக மாத்திரையான ரெகுலர் லைஃப் கவுன்சிலிங் பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். தியான பயிற்சியில் நமது பாணியில் என்றும் அனைத்திலிருந்தும் கற்றுக்கொண்டும் தெரிந்து கொண்டும் முன்னேறும் பொழுது நமது நிலையை நாம் சரியாக பரிசீலித்து அவ்வப்பொழுது பயிற்சி வழியில் அல்லது கற்றுக்கொள்ளும் விஷயங்களில் மாற்றங்கள் இணைப்புகள் செய்து கொண்டு படிக்க வேண்டிய புத்தகங்கள், கலந்துரையாட வேண்டிய ஆசான்கள் முதலியன சரிய வர தெரிய வேண்டி ஒவ்வொரு 15 நாட்கள் அல்லது மாதம் ஒரு முறை பிரமிட் தியான ஆரோக்கிய முதிர்நிலை தியானிகள், மூத்த தியானிகள் இவர்களுடன் அமர்ந்து விவாதிப்பதை ரெகுலர் லைஃப் கவுன்சிலிங் என்போம். நடைமுறை வாழ்க்கையில் எவ்வாறு நாம் வியாபாரம் அல்லது வித்தையை கற்றுக்கொள்ளும் பொழுது சாதாரணமாக அத்துறைகளின் வல்லுநர்களை கலந்து மேலும் சிறப்பாக நிர்வகிக்கும் திறமைகளை கற்றுக்கொள்கிறோமோ, கற்றுக்கொள்ளும் வித்தைகளில் தோன்றும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்கிறோமோ, அவ்வாறே இந்த ஆன்மீக கல்வியை கற்கும் பொழுது நமது சந்தேகங்களை குறித்தும் பயிற்சிகள் குறித்தும் மேலும் தெளிவு பெறுவதற்கு தொடர்ந்து மூத்த தியானிகளுடன் தனிப்பட்ட விவாதங்கள் மேற்கொள்வதும் அதே அளவு அவசியம். பண்டைய காலங்களை பரிசீலித்து பார்த்தால் சம்சார வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கும் ஒருவன் அல்லது ஒரு குடும்பம் அவர்கள் நிலைக்கு மீறிய பிரச்சனைகளை எதிர்கொண்ட பொழுது மண்டையை உடைத்துக் கொள்ளாமல் தமது குலகுரு அல்லது ஆசான்களிடம் சென்று ஒரு நாளெல்லாம் பொழுதை கழித்து வருவார்கள். அச்சமயத்தில் குலகுரு கனிந்த மனதுடன் தனக்குள்ள 3வது கண் உதவியுடன் மூல பிரச்சனை எங்கிருக்கிறது என்று அறிந்து அதற்கு உகர்த்த பயிற்சி வழியை எடுத்துரைப்பார்கள். அவர்கள் அப்பயிற்சியை வழியை கடைபிடித்தால் பிரச்சனைகள் தமக்கு தாமாகவே விளங்கும். இதையே அப்போது ஆச்சாரிய சாங்கத்தியம் என்பார்கள். நாளடைவில் மானிடன் நவீனமாக தயாராகி தன்னுள் இருக்கும் அறியாமையை குருவிடம் ஒப்புக்கொள்ளும் பெருந்தன்மை இல்லாமல் குலகுரு அல்லது ஆசான்களின் சித்தாந்தத்தை ஒதுக்கி வைத்து மானசீக பிரச்சனைகளை நீக்க குலகுருவின் ஸ்தானத்தில் மருத்துவரை அமர வைத்தல் நிகழ்ந்தது. நம்மை மீறிய பிரச்சனைகள் வரும்பொழுது அது நமது மானசீக நிலையிலேயே இருக்கும். அதற்கு நாம் நிவாரண உபயோகங்களை தெரிந்து கொள்ளாமல் பிடிவாதமாக நமது மனதில் நம்முடன் சுமந்து கொண்டு இருக்கும் பொழுது மெல்ல மெல்ல அது பிராணமய சரீரத்தின் மூலமாக பௌதீக சரீரத்தை தவறாமல் பாதிக்கும். மனோநிலையிலேயே அதனை தெளிவாக்கும் மார்க்கமான ஆச்சாரிய சாங்கத்தியம் அல்லது ரெகுலர் லைஃப் கவுன்சிலிங்கை தெரிந்தோ தெரியாமலோ ஒதுக்கி வைத்தால் அதனை பௌதிக ரீதியாக தீர்த்து கொள்ளும் கீழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அப்போதே நாம் அநேக விதமான வைத்திய முறைகளை கடைபிடிக்க வேண்டிய அவலநிலை ஏற்படும். ஒரு காலத்தில் ஆச்சாரிய சாங்கத்தியம் என்பதும் தற்போது தியான ஆரோக்கிய கேந்திரங்களில் ஒவ்வொரு 15 நாள் அல்லது மாதம் ஒரு முறை நடத்தும் ஸ்பிரிச்சுவல் லைஃப் கவுன்சிலிங் என்பதும் இரண்டும் சமமே. நோய்வாய்ப்பட்டவர்கள் தமது விவரங்களை கேஷீட் என்று மருத்துவ பாணியில் சொல்லப்படும் படிவங்களில் தெரிவித்து தமது சம்மதத்தை தெரிவித்தால் தியான ஆரோக்கிய கேந்திரத்தை சார்ந்தவர்கள் நேரிலோ கடிதம், தொலைபேசி, இமெயில், ஸ்கைப் மற்றும் வீட்டிற்கு வருவதன் மூலமாவது அவ்வப்பொழுது லைஃப் கவுன்சிலிங் தரப்படும். இந்த கருத்து பரிமாற்றம் மூலம் கற்றுக்கொள்பவர் சிறிதளவு ஒளிமறைவு இல்லாமல் இருக்க வேண்டும். தமக்கு ஏற்பட்ட தியான அனுபவங்கள், கனவுகள், தொல்லைகள், சந்தேகங்கள், தாம் உள்ள நிலை, இருக்க வேண்டிய நிலை, இவ்வாறு தம்மை குறித்து தாம் மூத்த தியானிகளிடம் சிறிதளவும் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லும் பொழுது அவர்கள் தமக்கிருக்கும் அனுபவத்தால் தியான நேரத்தை கூட்டுவதோ குறைப்பதோ, எப்படிப்பட்ட புத்தகங்களை படிக்க வேண்டும், யாருடன் கலந்துரையாட வேண்டும் என்கின்ற விஷயங்களும் பட்டியலாக தருவார்கள். இதை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சீராக கடைபிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு விரைவில் நாம் புரியாத நிலையில் இருந்து புரிதல் நிலைக்கு வந்து பின் பிரச்சனைகளில் இருந்து முழுவதுமாக வெளிப்படும் வாய்ப்பு உண்டு. பௌதிகமாக ஒவ்வொரு அங்கத்தில் ஏற்படும் இன்னல்களுக்கும் மானசீகமாக ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும். மூத்தவர்களுடன் கலந்து ஆலோசிக்கும் பொழுது அது தெரிய வரும். மற்றொரு முக்கிய விஷயம், எவ்வாறு மற்ற பௌதிக வைத்திய முறைகளின்
பரிசீலனையில், அதாவது பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரே, ஸ்கேனிங், இதன் மூலம் நோயின் நிலை தெளிவாக தெரியுமோ, அதற்கு இணையாக ஆன்மீக மார்க்கத்தில் நமக்கு ஏற்படும் தியான அனுபவங்கள், கனவுகள், எதிர்பாராமல் நடக்கும் சங்கடங்களுடன் நமது நிலையை சரியாக சீர்தூக்கி பார்க்க முடியும். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பது தெரிந்தால் அதற்கு ஏற்றவாறு பயிற்சி முறையை விரிவாக்கி குறைபாடுகளை சீர்படுத்த முடியும். இச்சமயத்தில் யோகி வேமனா அவர்களின் பாட்டை நினைவு கூர்வோம். குருனி சிக்ஷ லேகா గురుతెడులు కలుగునో అజునకైన వాణి అప్పకైన తాలబు చెవిలేక తలుబులెట్టు లూడునో விஸ்வதாமி ராம வினுரவேமா. நாம் எந்த ஒரு வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவ்விதையில் மேன்மை அடைந்த குருவிடம் சென்று அவர்கள் சொல்லிய வாக்கில் பயிற்சி செய்தால் மட்டுமே நமக்கு பயன் கிடைக்கும். இந்த ஆச்சாரிய சாங்கத்திலேயே நாம் பெற வேண்டிய மற்றொரு முக்கிய விஷயம், ஆன்மீக மார்க்கத்தில் பயணம் செய்யும் பொழுது தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் என்ற இதர வழக்கங்களுடன் ஆச்சாரிய சாங்கத்தியமும் ஒன்று. அதன் தேவை ஏற்படும் பொழுது உண்மையில் தனக்கு தானாகவே அது நடக்கும். When the student is ready, the master will appear என்ற பழமொழிக்கு இணங்க நடக்கும். அதாவது எப்பொழுது ஒரு மாணவன் தயாராகிறானோ அப்பொழுதே ஆசான் தோன்றுவார். இது நடக்காவிட்டால் குருவினிடத்தில் மட்டுமே ஆன்ம ஞானத்தை கற்க வேண்டும். இல்லை என்றால் ஏதேதோ நடக்கும் என்பது பழைய வாக்கு. உண்மையில் நமது சுவாசமே நமது குரு. தியானம் பயின்று வந்தால் அந்த சமயத்திற்கு குருவே நம்மிடம் வந்து நமக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி தருவார். இங்கு குரு என்றால் ஞானம். அது ஒரு ஆன்மீக புத்தகமாக இருக்கலாம், மற்றொரு தியானியாக இருக்கலாம், தியானங்களில் தென்படுகின்ற ஆன்மீக சாஸ்திர வித்தகர்களாக இருக்கலாம். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் குரு சாங்கத்தியம் மட்டுமே. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை வீணடிக்காமல் இருந்தால் போதும். எனவே ரெகுலர் லைஃப் கவுன்சிலிங் என்கின்ற டேப்லெட் அவ்வப்பொழுது நமது நிலையை நமக்கு தெரிவித்து அடுத்த நிகழ்வுகளை அல்லது திட்டங்களை தெரிவிக்கும். நமக்கு மூன்றாம் கண் திறந்த பின் நமக்கு நாமே நமது திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வோம். அப்போது மற்றவர்களிடம் பேச்சுவார்த்தை ஞானம் பெற்றுக்கொள்ளுதலாக மட்டுமே மாறும். நமது உள்ளுணர்வு தாமே இவ்வுண்மைகளை நமக்கு தெளிவாக்குவதை பரிபூரணமாக தொடங்கும் வரை ஆச்சாரிய சாங்கத்தியம் என்பது கட்டாயம் தேவை. சோல் ஸ்கேனிங். முதலாவதாக, இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்ட நோய்களால் எக்ஸ்ரே, ஸ்கேனிங் முதலிய உபகரணங்கள் மீது முழுவதுமாக சார்ந்திருப்பதை நாம் அன்றாடம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் எவ்வாறு நாம் ஸ்கேனிங் மூலம் பௌதிக உடலின் பிரச்சனைகளையும் அதன் தீவிரத்தையும் கண்டறிகிறோமோ அவ்வாறே நோய்வாய்ப்பட்டவர்கள் தியான ஆரோக்கிய ஆலோசகர்கள் மூலம் தியான அனுபவங்கள், கனவுகள், உள் மனதின் உணர்வுகள் மற்றும் எதிர்பாராமல் நடைபெறும் நிகழ்வுகள் இவற்றை அனுசரித்து புத்தி நிலையில் இருக்கும் குறைகளை கண்டு அதிலிருந்து வெளிவரும் வழிமுறைகளை, ஆன்மீக சூத்திரங்களை தெரிந்து கொள்ளலாம். சாதாரணமாக நம் வழக்கத்தில் உள்ள வைத்திய முறைகள் சரீர மனநிலையில் பணிபுரிகையில் இந்த வழிமுறை முழுவதும் மாறாக புத்தி மற்றும் ஆத்ம நிலைகளில் பணிபுரிகிறது. இரண்டாவதாக, எவ்வாறு கதிரியக்க வல்லுநர்கள், அதாவது ரேடியோலாஜிஸ்ட் ஸ்கேனிங், கதிரியக்க வல்லுநர்கள் பார்த்து சொல்ல முடிகிறதோ அவ்வாறே அனுபவங்களை டீகோட் செய்யும் சாமர்த்தியம் வெளிப்படுகிறது. இது நம்பிக்கையாக அல்லாமல் சாஸ்திரமாக கொள்ள வேண்டும். உண்மையில் புராண காலங்களில் கனவு கோயில்கள் இருந்தன. நோய்வாய்ப்பட்டவர்கள் 2 அல்லது 3 நாட்கள் அங்கு தங்கியிருக்கும் போது அவர்களுக்கு தோன்றும் கனவுகள், இதர அனுபவங்கள் இவற்றை ஆன்மீக ஞானிகள் அதை நமக்கு தெளிவுபடுத்தி நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று உணர்விப்பதன் மூலம் நோய்கள் குறையும். மூன்றாவதாக, தியான அனுபவங்கள் நிறைந்தவர்களுடைய கலந்துரையாடலில் சரியான ஆன்மீக அனுபவ விவரங்கள் வெளிப்படும். நோயாளி தனது தியானம் பயிற்சிகள், தன்னுணர்வுகள் மூலம் தெரியும் மாற்றங்களை தானே தெரிந்து கொள்வான். இந்த பரிபூரண இயல்பான தியான ஆரோக்கிய வழிமுறைகள் நம்முள் ஆழமாக பதிந்துவிட்ட எண்ணங்களை தவிர்த்து
அவ்வழியில் எவ்விதமான பக்க விளைவுகள் இல்லாமல் பரிபூரண ஆரோக்கியத்தை கண்டிப்பாக தரவல்லது. 4வதாக, நாம் அறிந்த பௌதிக குருமாரர்கள், தியான ஆரோக்கிய வித்தகர்கள் வரும்பொழுது அவர்களை தவறாமல் கலந்து அவர்களிடம் இருந்து கற்க வேண்டியவற்றை கற்றே தீர வேண்டும். 5வது, தியான அனுபவங்கள் நிறைந்தவர்களுடன் நிகழும் கலந்துரையாடல் மூலம் நாள்தோறும், வாரம், மாதம் அல்லது வருடாந்திர ஆன்மீக அட்டவணை ஏற்படுத்த திட்டமிட்டு கொள்ள வேண்டும். 6வது, ஆச்சாரியார்களுடன் கலந்துரையாடும் பொழுது தியான ஆரோக்கிய ஆலோசகர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் யாரையேனும் குறிப்பிட்டு கலந்துரையாடச் சொன்னால் அதை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். 7வது, குருவிடம் நமக்கு ஏற்படும் அல்லது இருக்கும் நெருக்கத்தை ஆன்மீக விஷயங்கள் அல்லது நமக்கு தேவையான விளக்கங்கள் பெறுவதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். தற்காலிகமான அன்றாட வாழ்வியல் தேவைகளுக்கு பயன்படுத்துவது சரியல்ல. குருவிடமிருந்து பெற்ற ஞானம் நமக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு திறவுகோலாக நம்மை சரியான வழியில் வழிநடத்தும். தாய், தந்தை, குரு அனைவரும் கடவுளுக்கு நிகரே. 8வதாக, கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆச்சாரியர்களுடனான கலந்துரையாடலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு குறியீடாக அறிந்து குருவிடம் பணிவாகவும் நமது சிஷ்யர்களிடம் கருணையுடனும் நடந்து கொள்ளும் முறையை பழக்கத்தில் மேற்கொள்ள வேண்டும். மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.